வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, அவன் வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி. தமிழ் மாதங்களில் தை மாதம் தமிழர்களுக்கான புனிதமான மாதமாகும். இந்த தை மாதத்தில்தான் தமிழர் திருநாளாம் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இதே தை மாதத்தில்தான் தமிழ் கடவுளான முருகனுக்கும் உகந்த நாளான தைப்பூச விழா கொண்டாடப்படுகிறது. தைப்பூச வரலாறு என்பது முன்பொரு காலத்தில் நாரத முனி ஒரு ஞானப்பழத்தை சிவபெருமானிடம் அளித்தார். சிவபெருமானோ அப்பழத்தினை தன் இரு மகன்களுக்கும் கொடுக்க நினைத்தார். உடனே தன் இரு மகன்களான கணபதி மற்றும் முருகனை அழைத்தார். இந்த ஞானப்பழத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அதற்காக யார் முதலில் இந்த உலகை சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கே இந்த ஞானப்பழம் என்றார். உடனே முருகப்பெருமான் மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு உலகை சுற்ற சென்றார். ஆனால் விநாயகரோ தன் புத்தி கூர்மையால் தாய் தந்தையரை சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொண்டார். இதனால் கோபமுற்ற முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய ஞானப்பழம் கிடைக்காததால் கோபித்து கொண்டு கைலாயத்திலிருந்து தனது பெற்றோர்களான சிவன் மற்றும் பார்வதி, அண்ணன் விநாயகர் ஆகியோர் மீது கோபம் கொண்டு பண்டார கோலத்தில் பழனிமலையில் குடியேறிய நாளே தைப்பூச திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. சிவன் மற்றும் முருகன் சார்ந்த சைவ திருக்கோயில்களில் கொண்டாடப்படும் ஒரு விழா தைப்பூசம். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு தைப்பூசம் கொண்டாடப்பட்டது குறித்து தேவார பதிகங்களில் குறிப்புகள் உள்ளன. குறிப்பாக பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவெய்தே என்று திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார். சோழர் ஆட்சியில் தைப்பூசத்தன்று கோயில்களில் கூத்துக்கள் நடத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமிகள் கோயிலில் தைப்பூசத்தை ஒட்டி 4 நாட்கள் கூத்துக்கள் நடந்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. தைப்பூசம் ஆண்டுதோறும் தமிழ் பஞ்சாங்கப்படி தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நாளில்தான் முருகப்பெருமான் ஞானப்பழத்திற்காக ஏமாந்து பழனிமலையில் பண்டார கோலத்தில் தஞ்சமடைந்த நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. நட்சத்திர வரிசையில் பூசம் 8வது நட்சத்திரமாகும். இவ்விழா முழு நிலவு பூச நட்சத்திரத்திற்கு வரும் நேரம் நடத்தப்படுகிறது. இந்த தைப்பூச நன்னாளில் பக்தர்கள் முருகப்பெருமானுக்காக 16 விதமான காவடிகள் எடுத்து வழிபடுகின்றனர். இதில் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சர்க்கரை காவடி, தீர்த்த காவடி, பறவை காவடி, மச்சை காவடி, மயில் காவடி மற்றும் பல காவடிகள். மற்றும் சில பக்தர்கள் பாத யாத்திரை மூலமாக பழனிக்கு சென்று முருகனை வழிபடுகின்றனர். இப்புகழ் கொண்ட தைப்பூச நாளில் முருகனை வழிபட்டு அவர் அருளை பெறுவோம். நன்றி.